யார் அடுத்து யாரு? கோவை தெற்கு முகமது இத்ரீஸ் உமர் ஃபாரூக். வாங்க, அறிமுகப்படுத்திங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் உமர் ஃபாரூக், கோவை தெற்கு மாவட்ட நிர்வாகி, பொள்ளாச்சி பகுதியில். அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது இத்ரீஸ், கோவை தெற்கு மாவட்ட செயலாளர், ஆணை. நிகழ்ச்சிக்குள்ள போயிடுவோமா? போயிடும். 3 சுற்றுகளை பற்றியெல்லாம் சொல்லிட்டாங்களா முன்னாடியே? சரி. கம்ப்யூட்டர் ஜி, எதிரிகள் பேசுவதன் மூலம் நமக்கு கலக்கம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான்? நோன்பு வைத்தல், ருக்கு செய்தல், தர்மம் செய்தல், சஜிதா செய்தல். டி சஜிதா செய்தல். டி சஜிதா செய்தல். 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க. கம்ப்யூட்டர் ஜி, டி சஜிதா செய்தல். எதிரிகள் பேசும்போது அல் குர்ஆனுடைய அத்தியாயம் 15வது அத்தியாயம் 98வது வசனம். அவர்களின் கூற்றால் உமது உள்ளம் நெருக்கடிக்குள்ளாவதை நாம் அறிவோம். எனவே உமது இறைவனின் புகழை கொண்டு போற்றுவீராக, சஜிதா செய்வோரில் ஆகிவிடுவீராக. அல் குர்ஆன் 15:98. உங்களுக்கு இப்போ 1 ஆண்டு சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயத்துக்கான சந்தா பரிசாக கிடைச்சிருக்கு. தொடருவோமா? அடுத்து தொடரலாம். சரி. 2 தடவை தண்டனைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள் யார்? நயவஞ்சகன், யூதர்கள், இணை வைப்பாளர்கள், கிறிஸ்தவர்கள். நமக்கு இது ஐடியா இல்லை. சொல்லுங்க. ஏ நயவஞ்சகன். ஏ நயவஞ்சகன். ஏ நயவஞ்சகன் சரியான பதில். அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 101. இதில் நீங்கள் ரியாது சாலிஹின் ஹதீஸ் கிதாப் பரிசா பெறுறீங்க. அடுத்து 3வது கேள்விக்கு போவோமா? எந்த கிழமை மீன் பிடிக்க இறைவன் தடை செய்தான்? வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, திங்கட்கிழமை, புதன்கிழமை. பி சனிக்கிழமை. பி சனிக்கிழமை. கம்ப்யூட்டர் ஜி, பி சனிக்கிழமை. அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 164. சனிக்கிழமை மீன் பிடிக்க தடை செய்யப்பட்ட நாள். அடுத்து 4வது கேள்விக்கு போயிடுவோமா? இதில் உங்களுக்கு டிஎன்டிஜே பப்ளிகேஷனுடைய ஒரு கிஃப்ட் பேக் இருக்குது. இப்போ அடுத்து போயிடுவோமா? ஷைத்தானின் தாக்கத்தை யார் சுதாரிப்பார்கள்? ஹஜ் செய்பவர்கள், தொழுகையை பேணுபவர்கள், இறைவனை அஞ்சுபவர்கள், நோன்பு வைப்பவர்கள். சி இறைவனை அஞ்சுபவர்கள். சி. ஏபி டி இல்லை, சி தான். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். உறுதியாக இருக்கீங்களா? 2 பேருமே ஒரே ஸ்டாண்டில் இருக்கீங்க. சரி. கம்ப்யூட்டர் ஜி, இறைவனை அஞ்சுபவர்கள் சரியான பதில். அல் குர்ஆன் அத்தியாயம் 7வது அத்தியாயம் 201வது வசனம். இறையச்சமுடையோருக்கு ஷைத்தானிடமிருந்து தீய எண்ணம் ஏற்பட்டால் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், உடனே அவர்கள் விழிப்படைவார்கள். அல் குர்ஆன் தமிழாக்கம் உங்களுக்கு இப்போ பரிசா கிடைச்சிருக்கு. அடுத்த சுற்றுக்கு போயிடுவோமா? 2வது சுற்று கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். போயிடுவோமா? சந்திக்க தயார். ஆனைமலை பகுதிகளில் பிரச்சாரம் எப்படி நடக்கிறது? பரவாயில்ல, சிறப்பான முறையில் சகோதரர்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க. சில வர வெள்ளிக்கிழமை கூட ஒரு தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 3 கிளைகள் அங்கே உதயமாயிருக்கு. ஒவ்வொரு சகோதரர்களும் சக்திக்கு உட்பட்டு சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனைமலை பகுதியில் இப்போ 3 கிளைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. வர வாரம் தர்பியா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சரி. ரூபாய் 1000க்கான கேள்வி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை வயதில் மரணித்தார்கள்? 63 வயது,
64 வயது, 62 வயது, 61 வயது. ஏ 63 வயது. ஏ 63 வயது. கொஸ்டினை படிச்சிட்டீங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை வயதில் மரணித்தார்? 63. கம்ப்யூட்டர் ஜி 63 வயது சரியான பதில். 1000 ரூபாய்க்கான காசோலையான பரிசு பெறுவீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது 63ஆம் வயதில் இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 63ஆம் வயதில் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 63ஆம் வயதில் இருந்தார்கள். முஸ்லீமில் 4686வது செய்தி. இரண்டாவது சுற்று, இரண்டாவது கேள்வி. யூதனின் தலைவன் அபு ராபிவ் என்பவனை கொன்றவர் யார்? யூதனின் தலைவன் அபு ராபிவ் என்பவனை கொன்றவர் யார்? ஆப்ஷன் ஏ அப்துல்லா பின் அதிக் ரலியல்லாஹு அன்ஹு, அதிக் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அதிக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் இருக்கு 50-50. ரெண்டாவது கொஸ்டினா அல்லது மூணாவது கொஸ்டினுக்கு நீங்கள் அதை பயன்படுத்துறது அது உங்கள் விருப்பம். ஆப்ஷன் ஏ அப்துல்லா பின் அத்தீக். ஆப்ஷன் ஏ அப்துல்லா பின் அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. லாக் பண்ணிடுவோமா? பண்ணிருங்க. கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி ரூபாய் 2000க்கான காசோலையை முகமது இத்ரீஸ், உமர் ஃபாரூக் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளில் ஒரு குழுவினரை அபு ராபிவு என்பவனிடம் அனுப்பினார்கள். அப்துல்லா பின் அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை கொன்றுவிட்டார்கள். புகாரியில் 3023வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி ரூபாய் 3000க்கான கேள்வி. உள்ள போயிடுவோமா? இன்னும் நீங்கள் 50-50 பயன்படுத்தலை. உங்களுக்கு மூணாவது கேள்விக்கான ஆப்ஷன். இது வரைக்கும் 2000 ரூபாய் காசோலைக்கான கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கீங்க. அடுத்த பதில் சொன்னீங்கன்னா 3000 ரூபாய். தவறாக பதில் சொன்னால் போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள். இரண்டாவது சுற்று, மூன்றாவது கேள்வி. தனது மனைவியிடம் கூடுவதில்லை என்று சத்தியம் செய்தவர் எத்தனை மாதத்திற்குள் சேர்ந்து கொள்ள வேண்டும்? 5 மாதங்கள், 2 மாதங்கள், 4 மாதங்கள், 3 மாதங்கள். 50-50 பயன்படுத்துறேன். 50-50 பயன்படுத்த போறீங்க. கம்ப்யூட்டர் ஜி 50-50. 5 2 3 4. அதுல இப்போ 2 4. 2 மாதமா 4 மாதமா? இதுல ஒரு 25 கொடுத்தா கூட நல்லா இருக்கும். சி 4 மாதங்கள். சி 4 மாதங்கள். இதுக்கு ஆப்ஷனும் கேட்க முடியாது. அடுத்த விட்டா பி தான். கம்ப்யூட்டர் ஜி சி 4 மாதங்கள் சரியான பதிலை சொல்லி ரூபாய் எவ்வளோ? 3000 ரூபாய்க்கான காசோலையை முகமது இத்ரீஸ், உமர் ஃபாரூக் அணியினர் பெறுகிறார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2வது அத்தியாயம் 226வது வசனம். மனைவியோட இல்லறத்தில் ஈடுபட மாட்டேன்னு ஒருத்தர் சத்தியம் பண்ணிட்டார்னா அவருக்கு 4 மாதம்தான் தவணை, அதுக்குள்ளே சேர வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறாங்க. 2 சுற்றுகள் முடிஞ்சிருச்சு. 3000 ரூபாய் கேஷ் செக் ரெடியாக இருக்கு அவங்களுக்கு. இப்போ 3வது சுற்றுக்குள்ளே போயிடுவோமா? போவோம். உறுதியாக இருக்காரு இத்ரீஸ். என்னங்க நம்ம 5000 6000 ரூபாய் செக் வாங்கி இன்றைய தினத்தில் 10 கேள்விகளுக்கும் பதிலளித்த அந்த டீமா, அந்த அணியா நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு உறுதியோட அவங்க இருக்கிறாங்க. 3வது சுற்று. இதில் ஒரு ஆப்ஷன் தருவோம். கேள்விகளை ஒரு கேள்விக்கு மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். 3 கேள்வியில் ஏதாவது ஒரு கேள்விக்கு மட்டும் மாற்றக்கூடிய ஒரு ஆப்ஷன் தருவோம். குனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த போரால் ஏற்பட்ட காயத்தால் மரணித்தார்கள்? பத்ர் போர், அகழ் போர், உஹது போர், பனு முஸ்தலிக் போர்.
வேற ஆப்ஷன் வேற. வேற கேள்வியை தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆமாம். வேற கேள்வியை தேர்ந்தெடுத்தால் நீங்க வெளியில போக முடியாது. ஆனா நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆமாம். உங்களுடைய உறுதியை நம்ம பாராட்டுறோம். இது நீங்க சொன்ன மாதிரி அடுத்த கேள்விக்கு நம்ம போக போறோம். இதை நீங்க சரியான பதில் சொன்னாலும் சரி, தவறான பதில் சொன்னாலும் சரி, இதற்கான விடையாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? பனு முஸ்தலிக்காக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பனு முஸ்தலிக் போராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றீங்க. நான் பத்ரு போறேன். ரெண்டுமே இல்லை. நல்லது. அல் இஸ்தியாப் 679. சரி, உஷாரா அவங்க வேற கேள்வியை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ வெளியே போக முடியாது நீங்கள். ஆனால் கேள்விக்கு கட்டாயம் பதில் சொல்லித்தான் ஆகணும். பதில் சொன்னால் பரிசு, தவறாக சொன்னால் போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. அடுத்து 3ஆம் சுற்று, முதல் கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனைவியை தலாக் விட்டுவிட்டு திரும்ப அழைத்து கொண்டார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனைவியை தலாக் விட்டுவிட்டு திரும்ப அழைத்து கொண்டார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்சா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, மாரியா ரலியல்லாஹு அன்ஹா. கொடுக்கவே இல்லையா? மாரியாவா இருக்கும், அவங்க அடிமையா? அவங்க டவுட்லேயே இருக்குது, மனைவிங்கிறாங்க அடிமைங்கிறாங்க. இவங்களெல்லாம் தலா கொடுக்கவே இல்லையா? அவர்கள் பண்ண மாதிரி தான் தெரியுது. 8 7 6 5 4 3 பி ஹப்ஸா 1. பி அப்சா ரலியல்லாஹு அன்ஹா. கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி அடுத்த கேள்விக்குள்ள போறீங்க. வெளியேற முடியாது, நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். சரி, அடுத்த கேள்வி. அப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கும் நிலையில் எந்த அமல்களை செய்த நிலையில் மரணித்தார்கள்? நோன்பு வைத்த நிலையில், தர்மம் செய்த நிலையில், உம்ரா செய்த நிலையில், தொழுத நிலையில்? டிஸ்கஷன் நடக்குது, யோசனையில் இருக்கிறாங்க, நேரம் கடக்குது, போட்டியிலிருந்து வெளியேறவும் முடியாது, ஆப்ஷனும் இல்லை. கொடுத்துருவாங்க. 8 7 6. ஆப்ஷன் ஏ நோன்பு வைத்த நிலையில். ஆப்ஷன் ஏ நோன்பு வைத்த நிலையில். ஒரு டிஸ்கஷனுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. என்னன்னு பார்த்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, நோன்பு வைத்த நிலையில் 9 கொஸ்டினுக்கு இது வரைக்கும் ஆன்சர் சொல்லி நீண்ட நெடிய நேரம் பயணம் செஞ்சு வந்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம வெளியே போக முடியாத அளவுக்காக ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுத்ததால 10வது கேள்வியும் சொல்ல வேண்டிய ஒரு நிலை நமக்கு இருக்கு. அதையும் நாம் சொன்னால் 6000 ரூபாய்க்கான காசோலைகளை இத்ரீஸ் மற்றும் உமர் ஃபாரூக் பெற இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ். அடுத்த கொஸ்டின், ஒரு கொஸ்டின் தயாராகிக்கிங்க, 10வது கொஸ்டின். ஆனால் இவங்க இன்றைய தினத்தில் 10வது கேள்விக்கு வரையும் தொடர்ந்து பயணித்த அணியா நீங்க இருக்கீங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அறியாமை காலத்தின் பெயர் என்ன? உம்முல் மசாக்கின், உம்முல் பசாக்கின், உம்முல் யகீன், உம்முல் யதீம். உம்முல் மசாக்கின், உம்முல் பசாக்கின், உம்முல் யகீன், உம்முல் யதீம்.
ஆப்ஷன் ஏ அல்லது டி தான் டவுட்டாக இருக்குது. எத்தீம்ங்கிறதும் அனாதைகள், மசாக்கின்னா ஏழைகள். உல் மசாக்கி ஏழைகளின் தாய். ஏ உம்முல் மசாக்கின். உம்முல் மசாக்கி ஆப்ஷன் ஏவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நேரம் முடியறதுக்குள்ள ஒரு டிஸ்கஷனுக்கு வந்திருக்கீங்க. ஏ உம்முல் மசாக்கின்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து பதிலாக இருக்குமா? நம்ம ஒரு 10 ரவுண்டு வரையும் வந்துட்டோம், 10 கேள்விகளுக்கு வந்துட்டோம். இதுதான் அது பதிலான்ற தெரியாமல் ஒரு நீங்களும் ஒரு நிறைய என்ன தான் இருக்கும் பதில், சரியான பதிலை நம்ம சொல்லிவிட்டோமா, அது கரெக்டான பதிலாக இருக்குமா, கம்ப்யூட்டர் ஜி கிட்ட கேட்டதுக்கப்புறம் அது கரெக்டாக சொல்லுவாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கிற மாதிரி மக்கள் அனைவரும் அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். உம்முல் மசாக்கீன் சரியான பதிலை சொல்லி 10 கேள்விகளுக்கும் சரியாக பதிலளித்து முகமது இத்ரீஸ் உமர் ஃபாரூக் அணியினர் 6000 ரூபாய்க்கான காசோலைகளை பரிசாக பெறுகிறார்கள். சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் 6000 ரூபாய்க்கான காசோலையை முகமது இத்ரீஸ் உமர் ஃபாரூக் அணியினர் பெறுகிறார்கள். கோவை தெற்கு ஜாகிர் ஹுசேன் அப்துல் ரஷீத் அடுத்த போட்டியாளர்கள். முதல் சுற்றுல 4 கேள்வி, ரெண்டாவது சுற்றுல 3 கேள்வி வரும். அதில் வந்து 50-50 ஆப்ஷன் இருக்குது. மூணாவது சுற்றுல வந்து கேள்வியை வந்து மாற்றி சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் தருவோம். எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பரிசு கூடிக்கிட்டே வரும். முதல் கேள்விக்கு பதில் சொல்லி ஒரு ஆண்டு சந்தா வாங்கிட்டு போகிறதுனால உங்கள் விருப்பம். ரெண்டாவதுக்கு பதில் சொல்லி ரியாது சாலியின் கித்தாப் வாங்கிட்டு போகிறதும் உங்கள் விருப்பம். ஆரம்பிச்சிருவோமா? இதான் முதல் கேள்வி. நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக தன் திருமறையில் கூறும் 2 பெண்மணிகள் யார்? யாவர்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபிரௌனின் மனைவி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, இம்ரானின் புதல்வி மரியம் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபிரௌனின் மனைவி இம்ரானின் புதல்வி மரியம் அலைஹிஸ்ஸலாம். டி ஃபிரௌனின் மனைவி. டி ஃபிரௌனின் மனைவி இம்ரானின் புதல்வி மரியம் அலைஹிஸ்ஸலாம். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, பண்ணிடுவோம். சரி, கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில். நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக 2 பெண்மணிகளை சொல்கின்றான். அல் குரான் அத்தியாயம் 66 வசனம் 11-12. முதல் பரிசு சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் 1 வருட சந்தா உங்களுக்கு இப்போ பரிசாக கிடைச்சிருக்கு. நீங்கள் இதை வாங்கிக்கலாம். அடுத்த கேள்விக்கு தவறா பதில் சொன்னால் இதுவும் போயிடும். உள்ள போகுமா? சரி. உள்ளங்கள் எவ்வாறு அமைதி பெறுகிறது என அல்லாஹ் குரானில் கூறுகிறான்? ஏ தொழுதல், பி குரான் ஓதுதல், சி அல்லாஹுவை நினைவு கூறுதல், டி தர்மம் செய்தல். கவுண்ட் டவுன். சி அல்லாஹுவை நினைவு கூறுதல். அல்லாஹுவை நினைவு கூறுதல் ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக வருதுன்னு நினைக்கிறேன். 2வது செகண்ட் வரத்துக்குள்ளே பதில் சொல்லிடுறீங்க. கம்ப்யூட்டர் ஜி அல்லாஹுவை நினைவு கூறுதல் உள்ளங்கள் எவ்வாறு அமைதி பெறுகிறது? ஆன்சர் அல் குரான் அத்தியாயம் 13 வசனம் 28. இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களின் உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவால் நிம்மதி அடைகின்றன என்ற வசனம். ரியாது சாலிஹின் ஹதீஸ் கிதாப் வந்து இப்போ உங்களுக்கு பரிசாக கிடைச்சிருக்கு. அடுத்த கேள்விக்குள்ளே போயிடுவோமா? இன்ஷாஅல்லாஹ். சரி, அடுத்த கொஸ்டின் 3வது கேள்வி. கொஸ்டினை நல்லா நோட் பண்ணிங்க. 7 இரவுகள் 8 பகல்கள் தொடர்ந்தார் போல் எந்த சமூகத்தில் வேதனை இறக்கப்பட்டது? ஏ சமுது நபியின் சமுதாயம், பி ஆது சமுதாயம், சி நூஹ் நபியின் சமுதாயம், டி ஹூத் நபியின் சமுதாயம். பி ஆது சமுதாயம். பி ஆது சமுதாயம். பி ஆது சமுதாயம்.
பி ஆது சமுதாயம். ஓகேவா? கொஞ்சம் பதட்டமாக சொல்கிற மாதிரி தெரியல. ஷூராக இருக்கீங்களா? உறுதியாக இருக்கீங்களா? உறுதியாக இருக்குங்க. கம்ப்யூட்டர் ஜி, ஆதி சமுதாயம் 7 இரவுகள் 8 பகல்கள் தொடர்ந்தார் போல் எந்த சமூகத்துக்கு வேதனை அளிக்கப்பட்டது? ஆதி சமுதாயம். சரியான பதிலை சொல்லி டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய கிஃப்ட் பேக் பரிசாக பெறுகிறார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 69 6, 7 ஆகிய வசனங்களில் குறிப்பிடப்படுகிறது. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் அடுத்த கேள்வி. இப்போ கிஃப்ட் பேக், குர்ஆனா கிஃப்ட் பேக்கா இல்லை எதுவுமே இல்லாமல் போக போகிறோமான்றதை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த கேள்வி, முதல் சுற்று 4வது கேள்வி. யாருக்காக இவ்வேதம் அருளப்பட்டது? இறைவனை அஞ்சுவதற்காக, முஸ்லிம்களுக்காக, இஸ்லாத்தை ஏற்பதற்காக, அறிவுடையோர் சிந்திப்பதற்காக? டி அறிவுடையோர் சிந்திப்பதற்காக. யாருக்காக இந்த வேதம் அருளப்பட்டது? டி அறிவுடையோர் சிந்திப்பதற்காக. கம்ப்யூட்டர் ஜி, அறிவுடையோர் சிந்திப்பதற்காக இந்த வேதம் அருளப்பட்டது. சரியான பதிலை சொல்லி திருக்குர்ஆன் தமிழாக்கத்தை பரிசாக பெறுகிறார்கள் ஜாகிர் ஹுசேன் அப்துல் ரஷீத் குழுவினர். 14வது அத்தியாயம் 52வது வசனம். அடுத்தது 2வது சுற்று. கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இன்ஷா உள்ள போவோமா? பார்ப்போம். இன்ஷா போவோமா? போகலாம் இன்ஷா. போயிடுவோமா? போயிடலாம். அவ்வளவு ஒரு கடைசி வரைக்கும் நின்று கிரவுண்டில் நின்று போட்டியில் இருந்து நம்ம வெற்றி பெறணும் அப்படின்ற உறுதியோடு இருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ். சரி, சொல்லுங்கள். மாவட்டத்தில் எப்படி பணிகள் போயிட்டுருக்கு சொல்லுங்கள். மாவட்டத்தில் பணிகள் செஞ்சுட்டே இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். இப்போ தர்பியாக்கள் இந்த வாரம் உடுமலை பகுதியில் நடந்துருக்குது. வரக்கூடிய வாரம் ஆனமலை பகுதியில் நடக்குது. அது கொஞ்சம் துரிதப்படுத்ததாக இருக்கிறோம். ஏன்னா மாநாடு இருக்குது, மண்டல மாநாடு திருப்பூர் மாவட்டத்தில் நடக்குது. ஆமாம், கொங்கு மண்டல மாநாடு. அது மண்டல கோவை தெற்கு மாவட்டத்துடைய அந்த பங்களிப்பாக அந்த மாநாட்டில் இருக்கு. ஆமாம், அதனால் அதுக்கும் சேர்ந்து பணி செய்கிறதுக்கு கொஞ்சம் துரிதப்படுத்துறதாக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். சரி, சிறப்பாக பண்ணு. துவா செய்யும். இன்ஷா அல்லாஹ். 2வது சுற்றில் 50க்கு 50 50-50 ஆப்ஷன் வந்து ஒரு கேள்விக்கு மட்டும் தருவோம். 4 பதிலில் ஏதாவது 2 பதில் உங்களுக்கு தெளிவாக தெரியாமல் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஆப்ஷனாக 50 எடுக்கலாம். 3வது சுற்றில் கேள்வியை மாற்றக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. 2ஆம் சுற்று முதல் கேள்வி. குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வரும் வானவர்கள் பெயர் என்ன? மாலிக் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், மாலிக் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மாலிக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வரும் வானவர்கள் பெயர் என்ன? கொஸ்டினை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. குர்ஆனில் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் வரும் வானவர்கள் பெயர் என்ன? 50-50 ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. 3 கேள்வியில் இந்த கேள்விக்கு 50-50 ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அடுத்த கேள்விக்கும் தேர்ந்தெடுக்கலாம். 50-50 போட்டுடலாம். 50-50 தேர்ந்தெடுக்கிறீங்க. 50-50 ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், மாலிக் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வரும் வானவர்கள் பெயர் என்ன? பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். வேறு ஆப்ஷன் இருக்கான்னு நம்ம கேட்கவும் முடியாது. இருக்கிறது அடுத்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அதனால் கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி 1000 ரூபாய் காசோலைக்கான பரிசை ஜாகிர் ஹுசேன் அப்துல் ரஷீத் குழுவினர் பெறுகிறார்கள். யார் அல்லாஹ்வுக்கும் அவனது வானவர்களுக்கும் அவனது தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் எதிரியாக இருக்கிறார்களோ அந்த இறைமறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் எதிரியாவான். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 98. 2வது கேள்விக்கு போயிடுவோமா? இன்ஷா அல்லாஹ்.
சரி, அடுத்த கேள்வி. இவ்வுலகத்தின் பக்கம் சாய்ந்து தனது சுய விருப்பத்தை பின்பற்றுபவனுக்கு எந்த விலங்கினத்தை உதாரணமாக அல்லாஹ் கூறுகிறான்? கழுதை, பன்றி, நாய், தானாக செத்த ஆடு. இவ்வுலகத்தின் பக்கம் சாய்ந்து தனது சுய விருப்பத்தை பின்பற்றுபவனுக்கு உதாரணமாக கூறப்படும் விலங்கு எது? 50-50 ஆப்ஷனும் முடிஞ்சு போச்சு. சரி சரி. டி தானாக செத்த ஆடு. டி தானாக செத்த ஆடு. உலகத்தில் சாஞ்சி சுய விருப்பத்தை பின்பற்றுபவனுக்கு உதாரணம் தானாக செத்த ஆடு. கிளிக் பண்ணிடுவோமா? நேரம் முடிய போகுது. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சிருச்சு. கம்ப்யூட்டர் ஜி 2 ஆப்ஷன் தவறான பதில். இவ்வுலகத்தின் பக்கம் தாய்ந்து தனது சுய விருப்பத்தை பின்பற்றினான். அவனுக்கு எடுத்துக்காட்டு ஒரு நாயை போன்றது. நீர் அதை விரட்டினாலும் நாக்கை தொங்க விட்டு கொள்கிறது, அதை விட்டுவிட்டாலும் நாக்கை தொங்க விட்டு கொள்கிறது. அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 176. இதுவரைக்கும் 2வது சுற்றுல தொடர்ச்சியாக 6 கேள்விகள் வரைக்கும் பதிலளித்து வந்தீங்க. ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம பரிசு இதோட போதுமான்னு கேட்கும்போது இல்லை, நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போட்டியில் பங்கெடுக்க போகிறோம் என்று நீண்ட நேரங்கள் போட்டியில் பங்கெடுத்திருக்கிறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். الله أكبر الله أكبر.